guys, welcome back. இன்னைக்கு டியூஸ்டேனாலே நம்ம மெக்னட் ஃபேக்ட்ஸ் அதான் பார்ப்போம். நேற்று மெக்னட் ஃபேமிலி வீடியோவிலே நம்ம சொல்லியிருந்தோம், நமக்கு கமெண்ட் எல்லாம் வந்திருக்கு, இதெல்லாம் வச்சு எப்படா பணக்கார ஆகினீங்க அப்படிங்கிற மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள், நம்ப முடியாத விஷயங்கள்லாம் வச்சு கோடீஸ்வரனான பல பேர், பணத்தை வச்சே பணக்காரனான கதையெல்லாம் உள்ளே இருக்கா. நீங்களும் பார்த்து எப்படியாவது பணக்காரன் ஆயிருங்க அப்படின்னு ஒருத்தர் கமெண்ட்லாம் பண்ணியிருந்தேன். ஸோ அதை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். என்ன எதுங்கிறத உள்ளே போய் பார்க்கலாம். அன்யூஷுவல் வேஸ் பீப்புள் பிகேம் மில்லியனர்ஸ் அதான் பார்க்க போகிறோம். இதில் நமக்கு ஏதாவது ஐடியா கிடைக்குதா, நம்ம வாழ்க்கையை மாற்றுதா அப்படிங்கிறத பார்க்கலாம். இது ஒரு ஷார்ட் 8 minutes வீடியோங்கிறதுனால டக்குன்னு பார்த்துட்டு மாடு மாதிரி வாங்குன்னு உழைக்கணும், இல்ல கோடி கோடியா சம்பாதிக்கிறதுக்கு புது ஐடியாவை பிடிக்கணுங்கிற உலக நீதி இருக்கும் போது உழைப்பையெல்லாம் ஓரங்கட்டி வச்சுட்டு சிம்பிளான முறையில கோடீஸ்வரனான பைபிளுக்கே ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. அப்படி வேர்வை வர உழைக்காம வேற லெவல்ல வேலை பார்த்து வினோதமா யோசிச்சு அசால்ட்டா பணக்காரரான பைபிளைகளை தான் இந்த வீடியோல நாம பார்க்க போறோங்கிறதுனால வெல்கம் டு த வீடியோ. இதுதான் அவங்க The Millionaire Catch. நீங்க சும்மா போன ஒரு இடத்துல பல கோடிகள் உங்க பாக்கெட்ல வந்து தானா விழுந்தா வேணாம்னு சொல்லுவீங்களா? இல்ல, விழுமா? விழுந்திருக்கு. அதுவும் இவர் பாக்கெட்ல தான் விழுந்திருக்கு. 98ல நடந்த ஒரு பேஸ்பால் கேம்ல ஊரே உத்து பார்த்துட்டு இருந்த ஒரு மேட்டர் தான் 70வது ஹோம் ரன்னா முதல்ல யார் அடிப்பா, அது மார்க் மெக்வயரா இல்ல சாமி சோசாவான்னு. ஆனா அந்த பந்தயத்துல முத ஆளா தன்னோட 70வது ஹோம் ரன் அடிச்சு ரெக்கார்ட் பண்ணாரு மெக்வயர். சரி பண்ண அதான் அந்த 70வது ஹோம் ரன் அடிக்கப்பட்ட அந்த பால் அந்த மேட்சை பார்க்க போயிருந்த பிலிப் ஓசர்ஸ்கிங்கிற இவரோட கையில வந்து விழுந்திருக்கு. அடுத்து என்னங்கறத கணிச்சிருப்பீங்க. ஊரே உத்து பார்த்துட்டு இருந்த முக்கியமான ரெக்கார்டோட அந்த பால் அந்த பேஸ்பால் நிர்வாகத்தோட எதிர்ப்பெல்லாம் மீறி கொண்டு போய் ஏலத்துல விட்டாரு. வந்த வரைக்கும் லாபம்னு. ஆனா அது கொஞ்ச நஞ்ச லாபம் இல்ல, 3 மில்லியன் அமெரிக்கன் டாலர், கிட்டத்தட்ட 30 கோடி ரூபாய் ஏர்ல வந்து இவர் பண்ணி வந்திருக்கு. அண்ணல இருந்து அண்ணன் மில்லியனர் வால் வாக்கர். பொதுவா அவருக்கு பால் முதல்ல பண்ணி இருந்திருக்கு பாருங்க. இந்த பால இந்த டைம்ல இந்த நபர் அடிக்கிறதுனால அந்த பாலுக்கு ஒரு வேல்யூ, அந்த வேல்யூ வந்த போல ஒருத்தர் கையில வந்து விழுது. கசா விழாம போலா விழுது, கசா மாறுது. 30 கோடியா? நலனுக்காக நைனா மம்மில அட்வைஸ் கொடுப்பாங்க. ஆனா இந்த மனுஷனை கோடீஸ்வரர் ஆக்கி விட்டது அவரோட அம்மா கிளப்பி விட்ட ஒரு ஐடியா தான். அமெரிக்கால வாழ்ந்துகிட்டு இருந்த கென் ஹுக்குடாக்கு சைனால ரிலீஸ் ஆன ஒரு புது பொம்மையை அவங்க அம்மா அனுப்பி விட மனுஷன் மறந்து போயிருக்காரு. பிசு பிசுன்னு இருக்காத செவுத்துல தூக்கி அடிச்சா பச்சக்கன ஒட்டிக்கும், பச விடும் போது கொஞ்சம் கொஞ்சமா இறங்கி வர மாதிரி வரும். இந்த ஐடியாவை அமெரிக்க பிள்ளைகள் எல்லாம் அசந்து போய் ரசிக்குமே யோசிச்சவரு அப்படியே அந்த சைனால விற்கிற கம்பெனியோட $1,00,000 ஒரு கான்ட்ராக்ட போட்டாரு. அதோட உரிமத்தை வாங்கினவர் அமெரிக்காவோட வாஷிங்டன் பகுதியில பேக்கி வால் வாக்கர்ங்கிற பேர்ல அதை உழவு விட முதல்ல சேல்ஸ் படுத்திருக்கு. ஆனா அந்த ஒரு ஃபேமஸ் பத்திரிக்கையான வாஷிங்டன் போஸ்ட்ல ஏதோ ஒரு புண்ணியமா இவரோட ப்ராடக்ட்ட பத்தி எழுதி விட அதுக்கப்புறம் ஆதரவு பிச்சுக்கிச்சு. மக்கள் அடிச்சு புடிச்சு வாங்கியிருக்காங்க. எந்த அளவுக்குன்னா அது பிரபலமான கொஞ்ச நாள்லயே 240 மில்லியன் சோல்ட் ஆயிருக்கு. அது ஒரே வருஷத்துல $80 மில்லியன் சொந்தக்காரரா இருக்காரு. வாங்கி வித்தே வாழ்க்கையை மாத்தி விட்டாரு. இது ஒருவேளை இல்ல, இப்படி வாங்கி இப்படி வித்திருக்காங்க. அடங்கொன்னியா நீங்க வெடுக்குன உங்க போன் எடுத்து வாட்ஸ்அப்ல பார்க்கும்போது ஹாய்ங்கிற ஒரே ஒரு மெசேஜ் மட்டும் தான் அனுப்ப முடியும்னா அதை யூஸ் பண்ணுவீங்களா? நீங்க வேற ஆட்ட கிட்ட தெரிஞ்சுங்க. ஆனா அந்த மாதிரி ஒரு ஆப் உருவாக்கி கோடியில சம்பாதிச்சாரு இந்த கேடி பைபிள்ல. அதாவது 2014 ஏப்ரல்ல முட்டாள் தினம் அன்னைக்கு ஆர்ஆர்பல்ங்கிற இந்த டெவலப்பர் ஜோக்கா ஒரு ஆப் உருவாக்குனாரு. அதான் இந்த யோ ஆப். இதை பயன்படுத்தி உங்க நண்பருக்கு நீங்க யோன்னு ஒரு மெசேஜ் அமைக்க விட்டீங்கன்னா அது அவருக்கு போகும். அவர் திரும்ப உங்களுக்கு யோன்னு ஒரு மெசேஜ் அனுப்பலாம். அப்படிதான் வேற அம்மஞ்சல்லிக்கு பிரயோஜனம் இல்லாத இந்த ஆப்பை இறக்கி விட சிம்பிளான கான்செப்ட் மக்களுக்கு பிடிச்சு போயிருது. ஏகோபித்த ஆதரவு எந்த அளவுக்கு இருந்ததுன்னா 2014 ஜூலை டைம்லலாம் கம்பெனியோட வேல்யூ 10 மில்லியனுக்கு உயர்ந்து போச்சு. அதுல இதுக்கு 1.5 மில்லியனா ஃபண்டிங்ல இருந்து கொடுக்கிற அளவுக்கு யோசிக்காம ஈஸியா சம்பாதிச்சாரு யோ ஆப்போட ஓனர் 2 கோடி. இந்த மக்களை புரிஞ்சுக்கவே முடியல. யோன்னா அது ஒரு யோ, அவ்வளவுதான். யோன்னு பேசிக்கிறதுக்காக மூளையை கசக்கி கஷ்டப்பட்டு ஏதாவது பண்ணுனாங்கன்னா அதுல நொட்ட சொல்லுவாங்க. லூஸ் தரம் ஏதாவது பண்ணுனா இவங்களும் யோ யோ அப்படின்ட்டு யோவிலே சம்பாதிச்சிருக்காங்க. ஆமா, ஆட்டு மந்தையை வச்சு அளவு கடந்த லாபம் சம்பாதிக்க முடியுமா? முடியும். மேய்ச்சி விடுறத வச்சு மேம்பட்ட வாழ்க்கையை தேட முடியுமா? என்ன? அப்பேற்பட்ட ஐடியாவோட வந்த ஒரு கம்பெனி தான் ரெண்ட் கோட். உங்க இடத்துல வளர்ற தேவையில்லாத செடிகளை கேங் ஆஃப் ஆடு நண்பர்களோட வாயை வாடகைக்கு எடுத்து மேய்ச்சி விடுறது இந்த கம்பெனியோட மேட்ரு. வெளிநாட்டு முதலீட்டு நிகழ்ச்சியான ஷார்க் டேங்க்ல மேத்யூ கேனடே, மைக் ரிச்மாண்டுங்கிற இதோட ஓனர்கள் இந்த ஐடியாவை பிச்சு பண்ணி விடும் போதே சேல்ஸ் பிச்சுக்கிச்சு. செடியை கிளீன் பண்றதுன்னு கெமிக்கலை போட்டு நிலத்தை பால் பண்றதை விட நேச்சுரலா பண்ணணும்னா மந்தை பாய்ஸுக்கு கால் பண்ணுவாங்க. அமெரிக்க மனிதர்கள் புக்கிங் 2013ல கொண்டு வரப்பட்ட இந்த ஐடியா 2025 ரிப்போர்ட் படி நெட்வொர்த் 2 மில்லியனா வச்சிருக்க ஒரு பெரிய கம்பெனியா வளர்ந்து நிக்குது. வினோதமான இந்த ஐடியாவை அங்கீகரிச்சு வச்சிருக்காங்க வேர்ல்ட் ஆண்டிகள். எனி டைம் மணி இருங்க. அந்த ஆடு வந்து நம்ம புள்ள சாப்பிட்டா ஆடுக்கு சாப்பாடு இல்ல, அப்ப சாப்பாடை காசு கொடுத்து வாங்கணும்னா நம்ம புள்ள திங்கிறதுக்கு அவங்க எல்லாம் காசு கொடுக்கணும். இது நம்ம அவங்க எப்படி அந்த பெர்ஸ்பெக்டிவ் எப்படி மாத்துறாங்கன்னா, ஆடுக்கு கொஞ்சம் புல்லு கொடுத்தீங்கன்னா அப்படின்னு கேட்டா
அது காசு அது வேலை செய்யாது. உங்க புள்ள க்ளீன் பண்ணணுமா, ஆடை வச்சு க்ளீன் பண்ணா ஓகேவா, அதுக்கு நீங்க தான் எங்களுக்கு காசு கொடுக்கணும். ஆட்டுக்கு சாப்பாடாகவும் ஆகுது, க்ளீனும் ஆயிடுது. இவங்க என்ன தெரியுமா பண்றாங்க, ஆட்டுக்கு புல்ல போட்டுடுறாங்க, ஆடை ஏத்தி கொண்டு போய் இறக்குறது வேலை மட்டும் தான் பண்றாங்க. முக்கியமா புழுக்கா இல்லைன்னு அது உரமாயிரும். ஏங்க பாருங்க, நீங்க அந்த பெர்ஸ்பெக்டிவை மாத்தி விட்டாலே போதும், காசு கொட்டுது. நம்ம என்னத்தை மாத்தி விடலாம். என் வீட்டு புள்ள உங்க ஆட்டுக்கு கொடுத்தா நீங்க தாங்க காசு கொடுக்கணும், ஆட்டுக்கு சாப்பாடு போடுறதுக்கு. அப்ப நீ புள்ள க்ளீன் பண்ண காசு கொடுத்து தான் நாங்களும். ஆமா, அதை நாங்க இயற்கையா க்ளீன் பண்றோம் ஆடை வச்சு. இது இந்த வீடியோ நம்மளோட ஐடியாலஜியே மாத்துது எனக்கு. வழக்கமா ஏடிஎம்ல போய் அட்டையை சொருக்கும் போது அமௌண்ட் இருந்தா தானே வரும். ஆனா ஐயா ஒரு கோளாரை கண்டுபிடிச்சாரு, அது அவரோட வரலாறையே மாத்தி விட்டுது. 2011 ஆஸ்திரேலியாவை சேர்ந்த டான்ஸ் சவுண்டர்ஸ்ங்கிறவரு நள்ளிரவு குடிப்பாட்டில இருந்தவருக்கு டக்குனு கையில காசு இல்லாம போக உடனடியா ஏடிஎம் நோக்கி பாஞ்சிருக்காரு. பேங்க் அட்டையும் தேய்ச்சிருக்காப்ல. ஆனா அந்த சமயத்துல ஏடிஎம்ல எரர் இருந்ததோட அவர்கிட்ட இருந்த பேலன்ஸை விட அதிகமாவே பணம் கொடுத்திருக்கு. ஆச்சரியப்பட்டவர் ஆஸ்திரேலியால இருந்த மத்த ஏடிஎம்க்குள்ள போய் அந்த ட்ரிக் மொத ஒர்க்கான அதே டைம்ல போய் செக் பண்ணி பார்த்தா இல்லாத பேலன்ஸ்ல இருந்து இவருக்கு அமௌண்ட் வந்திருக்கு. அருமையான தொழிலா இருக்கு அப்படின்னு அப்பர் லிமிட்டே இல்லாத அந்த ட்ரிக்கை கப்புனு பிடிச்சவரு அடுத்த 4.5 மாசத்துக்கு ஏடிஎம்ல இருந்த அந்த கிளிச்ச வச்சு கோடீஸ்வர வாழ்க்கையை வாழ்ந்துட்டாங்க. எப்ப எது வாங்கினாலும் நைட்டுக்கு மேல ஏடிஎம் கிளிச் இருக்கும்போது போய் பணத்தை உருவி பணக்கார வாழ்க்கை முறை அனுபவிச்சுட்டு இருந்தவருக்கு $1.6 மில்லியன் மேல செலவு பண்ணிக்கிட்டே போகும்போது ஊரங்காசை எடுக்கிறமேனு உறுத்தி இருக்கு மனசு. நேரா நேஷனல் டிவிக்கே போய் இவர் பண்ண குற்றத்தை ஒத்துக்க ஏடிஎம்ல அப்படி இருந்த ஒரு பிரச்சனையை சரி பண்ணாங்க, இவரை ஜெயிலுக்கு அனுப்புனாங்க. ஆனா சிம்பிளா ஒரு டெக்னிக்கல் எரர் வச்சு ஆண்டு அனுபவிச்சிட்டாருங்கிறதா விஷயமே. The bone luck. கண்ட இடத்துல மச்சார் அதிர்ஷ்டம் நம்ம ஊர்ல நம்புற மாதிரி அயல்நாட்டவர்கள் நம்புற ஒரு மேட்டர் தான் இந்த விஷ் போன். அதாகப்பட்டது அவங்க ஊர்ல வான்கோழி விருந்தெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறமா அதுல வி ஷேப்ல கிடைக்கிற எலும்ப 2 பேர் 2 இடத்துல புடிச்சுக்குவாங்க. இழுக்கும் போது உடைஞ்சு போறதுல யாருக்கு பெரிய பீஸ் வருதோ அவங்க வேண்டது நடக்கும்னு ஒரு நம்பிக்கை. அந்த மாதிரி தான் 99ல கென் அரௌனிங்கிறவர் குடும்பத்தோட வான்கோழி டின்னரை முடிச்சிட்டு அந்த எலும்புக்காக ஃபேமிலி மெம்பர்ஸ் அடிச்சுக்கிறத பார்த்திருக்காப்ல. ஐயாவுக்கு மண்டல பல்ப் எரிஞ்சிருச்சு. அந்த எலும்பு மாதிரியே ஃபேக்கா பிளாஸ்டிக்கை வச்சு செய்ய முடியுமான்னு பல முறைகள் ட்ரை பண்ணி ஃபைனலா ஒரு ப்ராடக்ட்டை உருவாக்குறாரு. லக்கி பிரேக்னு ஒரு கம்பெனி ஆரம்பிச்சு அந்த எலும்பு மாதிரியே இருக்க பிளாஸ்டிக்குகளை வித்து மக்களோட மூட நம்பிக்கையை ஐயா மூலதனமா போட்டுருக்காப்ல. விளைவு என்ன அதிர்ஷ்டம் செக் பண்ணணும்னு பலரும் இவரோட ப்ராடக்ட்டை வாங்கி இழுத்ததுல சேல்ஸ் பிச்சுக்கிச்சு ஆள் அப்புறம் மில்லியனர். பண்ணா பண்ற ஒரு விஷயத்தை ஐயா சீரியஸா யோசிச்சு சிம்பிளா இன்னைக்கு சேர் போட்டு உட்காந்துட்டாப்ல மில்லியனர் ரேஸ்ல. pizza.com காணொளியில நீங்க காண்ற ஒரு சில மில்லியனர்கள் கூட ஏதோ கொஞ்சமாவது வேலை பார்த்திருப்பாங்க. ஆனா இந்த மனுஷன் அதையும் பண்ணல. 94லயே வலைதளங்களோட வளர்ச்சியும் வரலாறையும் கணிச்சவரு சிம்பிளா சின்ன ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டை போட்டாரு. ஒரு $20 செலவு பண்ணி pizza.comங்கிற ஒரு வெப் டொமைனோட பேரை வாங்கி வச்சிட்டாரு. பிறகு என்ன பூலோகம் சுத்துறதுக்காக பொறுமையா காத்திருந்தாரு. 2008 பிறந்தது. அவர் எதிர்பார்த்த காலையும் வந்தது. இந்த காலையில குட் மார்னிங் காலை அடையாளம் தெரியாத ஒரு நபர் $2 மில்லியன் இவரோட வெப்சைட்டை காசு கொடுத்து வாங்கிட்டாரு. அதுவும் பீட்சா கம்பெனிகளுக்கு விக்கணும்லாம் இல்ல. எதுக்கு அதை வாங்கினாருன்னு யாருக்கும் தெரியல. அது தேவையில்லை. சும்மா ஒரு $20 ஒரு வெப்சைட்டை வாங்கி வச்சது அந்த மனிதனை மில்லியனர் ஆக்கி விட்டது. கார்ட்போர்ட் குயின். இந்த அமித்ஷானும் பிலிப்பு காட்டணும் பொருளை போட்டு அனுப்பிச்சுடுற இந்த கார்போர்ட் டப்பாவை சாதாரண அட்டை தானே சல்லீசா பாத்தீங்கன்னா இந்த அம்மாவை கோடீஸ்வரி ஆக்கி விட்டதும் இந்த டப்பா தான். 1994 சைனால இருந்து பல பொருட்கள் தயாராகி போறது தெரிஞ்சு கண்டிப்பா அதை அனுப்பிச்சு வைக்கிற பாக்ஸுக்கான டிமாண்ட் ஏற போகுதுன்னு தெரிஞ்சு அது வரைக்கும் அவங்க வாழ்நாள் சேமிப்பா இருந்து $3800 மொத்தமா கொட்டி விட்டு கார்ட்போர்ட் அட்டையில பாக்ஸ் செய்யற கம்பெனியை உருவாக்குனாங்க. அதுக்காண்டி அமெரிக்கால இருந்து கம்மி விலைக்கு பேப்பரை வாங்கி அதை கார்ட்போர்ட் அட்டையை மாத்தி அமெரிக்காவுக்கு அனுப்பிச்சுட்டு லாபம் பார்த்திருக்காங்க. இவங்க சிம்பிளா போட்ட அந்த சீரியஸான ஜீனியஸ் பிளான் இவங்களை சைனாவோட கோடீஸ்வர கும்பல் ஒரு ஆளை சேர்த்து விட்டது. அதுவும் 2010 அம்மணி தான் முதல் செல்ஃப் மேடு விமன் பில்லியனர். எல்லாம் இவரால வந்தது. பனானா டேப். ஒரு பழம் என்ன விலை வரும்? அதாவது ஒரு வாழைப்பழம் என்ன விலை வரும்? ஒரு 5ல இருந்து 10. இவர் $1 கோடி வித்து விட்டாரு. 2019 இத்தாலியன் ஆர்டிஸ்டான மரிச்சியோ கேட்டலின்ங்கிற இவரு போர்டு மேல பெயிண்ட கொட்டி விட்ட மாதிரி விக்கிற மாடர்ன் ஆர்ட்டை கிண்டல் பண்ற மாதிரி மல்லிகை கடையில இருந்து ஒரு வாழைப்பழத்தை வாங்கிட்டு வந்து அத போர்டுல டேப் போட்டு ஒட்டி விட்டாரு. அத ஒரு ஆர்ட்னு மாட்டி விட்டுருப்பாரு. கொடுமை என்னன்னா இந்த காண கிடைக்காத கலை வடிவத்தை கூட்டம் கூட்டமா வந்து வேடிக்கை பார்த்தாங்க. அப்ப இத்தாலி ஃபுல்லாவே பேசப்பட்டுச்சு. பிறகு பழம் அழுகி பஞ்சாமரத்தை ஆகிறதுக்குள்ள ஏலம் விடும்போது முதல் ஆக்ஷன்லயே $1,20,000 நம்ம ஊர் காசுல $1 கோடி கொடுத்து ஏலம் எடுத்திருக்காப்ல ஒரு அறிவாளி. பைத்தியக்கார உங்களை எல்லாம் ஈஸியா ஏமாத்தறாங்களா? தான் போகுது அது. ஏடா ஒரு அதான் சொல்றது, ஒரு பழத்தை டேப்ல ஒட்டி நீங்க வாங்குன்னு வித்தீங்கன்னா ஒருத்தனும் வாங்க மாட்டான். அதை நீங்க வைக்கிற இடத்துல வைக்கணும். ஒரு மியூசியத்துல கொண்டு வச்சிட்டாரு ஒரு ஆர்ட் கேலரியில. அதை வந்து பாக்குறாங்க. இந்த ஆர்டிஸ்ட் ஏதோ சொல்ல வர்றாருல பாருங்களேன் அப்படின்னு பார்த்தா வாங்குறாங்க. அது ஒரு பழம் $5 பழம் ஒரு $2 ஒரு டேப்பு. நம்ம நல்லதை செஞ்சு கொடுத்தாலும் வாங்க மாட்டாங்க. ஏண்டா உங்களை எல்லாம் ஈஸியா ஏமாத்தலாம் போல இருக்க.
ஆனால் லீகலாக ஏமாற்றணும். இல்லீகலாக ஏமாத்தினா பிரச்சனை. இந்த மாதிரி லீகலாக ஏமாத்தினா ஏமாந்துக்கிட்டு வாங்குறீங்க. நம்மளோட என்ன தோட்டலாம் எடுத்தாலும் டேப்பை பிரிச்சுட்டு கடிச்சு விட்டாரு. ஆனா அதோட கதை முடியல. இதே மாதிரி இன்னும் 2 ஆர்டர் ஆப்பகளா உழைச்சு கண் முழிச்சு வேர்வை சிந்தி கஷ்டப்பட்டுலாம் இல்லாம இன்னும் 2 வாழைப்பழத்தை வாங்கிட்டு வந்து அதே மாதிரி ஒட்டி விட்டு வைக்க, அதுலயும் ஒண்ணு இன்னொரு 1 கோடி ரூபாய்க்கும், இன்னொன்னு கிட்டத்தட்ட 1.5 கோடிக்கும் வாங்கிட்டு போனாங்க வெளிநாட்டு வினோதர்கள். ஓவர் நைட்ல ஒபாமா ஆகிற மாதிரி டேப் 1.5 கோடி ரூபாய்க்கு வாழைப்பழம் வாங்கி தின்றுருக்கீங்களா? முதல் வாங்கினவர் என்ன பண்ணியிருக்காரு, எல்லாருக்கும் முன்னாடி அதை வாங்கி சாப்பிட்டுருக்காரு. அது அவ்வளவுதான், காசு போயிருச்சுன்னா. அது என்னன்னா, அதான் சொல்றது, ஒரு விஷயத்துக்கு மக்கள் எல்லாம் டிமாண்டை ஏத்துறாங்க. அதோட போய் போட்டோ எடுத்து அந்த வாழைப்பழமான்னு ஏத்துனோன்னு அதை வாங்கி ஒரு பணக்காரன் சாப்பிட்டு காட்டுறதுல ஒரு கெத்து. இவர் பார்த்துருக்காரு, வியாபாரம் நல்லா இருக்கே அண்ணன், இன்னும் 2 ரூபாய்க்கு வாழைப்பழம் கொடுங்க, அதை வித்து தள்ளிருக்காரு. போட்டியே டாடா பிர்லா ஆயிட்டாரு. கதை அதோட முடியல. இந்த கலை வடிவம் இவர் பண்றதுக்கு முன்னாடி நான் பண்ணிருக்கேன், அதுக்கு எனக்கு காப்பி ரைட்டை கொடுத்தே தீரணும்னு அந்த ஊர் இங்க யாரோ போய் கோர்ட்ல கேச போட, ஜட்ஜு கேச பார்த்துட்டு சொன்னதோட பழத்தை டேப்பை வச்சு ஒட்டுறதெல்லாம் ஆர்ட்னு சொல்ல முடியாது சென்ட்ராயின்னு சொல்லி சென்டர் மண்டல ஸ்லிப்பரை கழட்டி அடிக்காத குறைன்னு ஒரே கூத்தா முடிச்சு இந்த வீடியோ தொடங்கி முடியுது. இந்த வீடியோல அசால்ட்டா பணக்காரரான பைபிளைகளை பத்தி நீங்க தெரிஞ்சிருப்பீங்க அப்படின்னு நம்புறேன். பார்த்ததில் உங்களை ஈர்த்தது கமெண்ட்ல சொல்லுங்க. இது ஒரு ஃபேமஸான பாட்டுங்க. ஊதா கலர் ரிப்பன் கண்டுபிடிச்சு காட்டுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ண தட்டி விடுங்க. சேனலே பிடிச்சிருக்கா அதுல போடுங்க. இந்த வீடியோ ஒரு நேரம் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வேற ஒரு வீடியோல மறுக்க வந்து மீட் பண்றோம். இதுதான் உங்க மேக்னட் ஃபேக்ட்ஸ். ஐயா, அந்த பிசினஸ் பண்றதுக்கும் நல்ல மூளை வேணும், யோசிக்கணுமே நம்ம ஐடியாவை. மக்களை ஒரு தினுசா மக்களுக்கு தெரியுது இது ஏமாத்து வேலை தான்னு. ஆனாலும் இந்த மேஜிக் மாதிரி இது வந்து ஏதோ ட்ரிக்ஸ்ன்னு தெரிஞ்சும் நம்ம போய் உட்காந்து அதை பார்த்து கை தட்டுறோம்ல, அது மாதிரி ஒரு மேஜிக் மாதிரி தான் இதுவும். ஏங்க வாழைப்பழத்துல டேப் போட்டுறதெல்லாம் ரொம்ப அநியாயம். அதுவும் 3 பேர் ஏமாத்திருக்காங்க. திரும்ப திரும்ப தான் வாங்கிருக்காங்களே. எங்க வீடு நம்ம ஒட்டல. இதான் நம்மளோட மிஸ்டேக். எவனாவது ஒட்டுனா நம்ம எங்க ஒட்டலாம்னு யோசிக்கிறோம். அவன் ஒட்டுறானா நம்ம கட்டுவோம். என்ன தேவை? ஒட்டுனா கட்டணும். நம்ம ஒட்டுனா இவர் எப்ப பார்த்தாலும் இப்படி ஏதோ ஐடியா கட்ட நம்ம என்ன ஒட்டலாம், அவன் பிடிக்கிட்டான், நம்ம ஏதோ பிடிக்கலாம். வாங்குற கால் இருக்கு, நம்ம வச்சா வாங்க மாட்டேன். ஆச்சரியம் தான் பாருங்க. இதே மாதிரி மேக்னட் ஃபேக்ட்ஸோட ஒரு ஷார்ட்ஸில் ஒரு வீடியோ பார்த்தேன். என்னன்னா, இந்த சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர்ஸ் எல்லாம் வந்து காசை வாங்கிட்டு அந்த ரெஸ்டாரண்ட்டில் சாப்பாடு சூப்பர், இந்த ரெஸ்டாரண்ட்டில் சாப்பாடு சூப்பர் அப்படின்னு நிறையா ப்ரொமோஷன்லாம் பண்ணுறாங்க. ஒருத்தர் என்ன பண்ணியிருக்காரு, இவங்க பொய் சொல்கிறாங்க, காசு கொடுத்தா என்னவும் பண்ணுவாங்கங்கிறதுக்காக இவங்களை போட்டு கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்கு என்ன பண்ணியிருக்காரு, ஒரு ரெஸ்டாரண்ட் மாதிரி ஒன்று ஓப்பன் பண்ணி நூடுல்ஸ் ரெஸ்டாரண்ட் ஒன்று ஓப்பன் பண்ணுறேன்னு சொல்லி அதை டிக்டாக்ல அங்கங்கெல்லாம் விளம்பரப்படுத்தி 5 லட்சம் ஃபாலோவர்ஸ் வச்சிருக்கிற சப்ஸ்கிரைபர் ஃபாலோவர்ஸ் வச்சிருக்கிறவங்க கிரியேட்டர் கிட்ட மட்டும் போய் நீங்கள் வந்து எங்களுக்கு ப்ரொமோஷன் பண்ணி கொடுங்க, நீங்கள் வந்து எங்களுக்கு ப்ரொமோஷன் பண்ணி கொடுங்க, நீங்கள் உண்மையை சொன்னால் மட்டும் போதும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி காசு கொடுத்து வர வச்சிட்டாரு. வந்தவங்கெல்லாம் வந்து சாப்பிட்டுட்டு சூப்பருங்க, இதுக்கு தான் சொல்கிறது 5 ஸ்டார் ரெஸ்டாரண்ட்டுக்கு வரணும்னு. இதுக்கு இப்போ நாங்கள் கொடுத்த 1000 ரூபா வேர்த்துங்க, 1000 ரூபாய்க்கு வேர்த்தான டிஷ்ஷுங்க, 5000 ரூபாய்க்கு வேர்த்தான டிஷ்ஷுங்க, சூப்பராக இருக்குங்க. சரி, அந்த ரிவ்யூ எல்லாம் எடுத்து ஐயா முகத்தை ரேக்கிழிச்சு விட்டார். அது எல்லாமே அந்த 10 ரூபா மேகி. இவர் மேகியை பட்டியாக வாங்கி கிச்சனில் அதை செஞ்சு சும்மா கொண்டு வந்து வச்சா அவங்க நார்மல் மேகியை 1000 ரூபா கொடுத்து வாங்கி தின்னு. அப்போ சொல்கிறாரு இவர், இவங்கெல்லாம் உண்மையாக டேஸ்ட்டுக்கு சொல்கிறது இல்லை, சும்மா வீடியோக்காக பண்ணுறாங்க பாருங்க. ஸோ இப்படியும் ஏமாத்துறாங்க பாருங்க. ஏங்க இதில் எந்த திறமையும் எங்ககிட்ட இல்லைங்க. வாழைப்பழத்தை வாங்கி திங்க சொன்னால் திம்ப, அவ்வளோதான் எங்களுக்கு தெரியும். இதுக்கெல்லாம் ஒரு தனி மூளை வேணுமுங்க. சரி, அதை ஒட்டி வச்சுட்டு நாளைக்கு கொண்டு போவோம்னா அதை எடுத்து திண்டு விட்டுருங்க. இப்போ நானும் எங்கேயாவது ஒரு ஆர்ட் கேலரியில் போய் அதை ஒட்டி வச்சுட்டு இவங்க 2 பேரும் காவலுக்கு போட்டுட்டு வந்தா, அடுத்த நாள் போய் பார்த்தா டேப்பு தொங்கிட்டு இருக்கு, ஆளுக்கு 2 பழத்தை அதை 2 உடச்சி யாரும் வாங்க வரல, அதில் வரும் அது அழுகிட்டு இருக்கு, அதான் வேஸ்ட் ஆகிடக்கூடாது, நாங்கள் தின்னுட்டோம் அப்படின்னு வாங்கி. இந்த மூளையெல்லாம் எங்களுக்கு இல்லைங்க, ஒத்துக்கிறோம். பழத்தை வச்செல்லாம் இந்த ஜென்மத்தில் பணக்காரனாக முடியாது. எனிவேஸ், உங்களை அடுத்த வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். டேக் கேர். பை.